ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே ஒரு சிலருக்கு மோஷன் போகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க. இப்போ தானே சாப்பிட்டேன், ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே கண்டிப்பாக நான் ரெஸ்ட் ரூம் போயே ஆகணும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே 3-4 முறை மோஷன் போகிற மாதிரி ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்குங்க. எந்திரிச்சோடனே டாய்லெட் போயிட்டு வரேன், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள 3-4 முறை போயிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி ஒரு அசௌகரியம் நிறைய பேருக்கு இருக்குது. இது எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? இது என்ன ரீசன், என்ன காரணத்தினால இப்படி வருது? இதை வந்து நம்ம ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். பேர்லேயே இருக்கு பாருங்களேன், நம்ம குடல் பகுதி வயிறு பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு இரிட்டேஷன். அந்த இரிட்டேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம்னா, நம்ம உடல்ல குடல் பகுதியில அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இன்டர்னல் மியூக்கஸ் லேயர் அப்படின்னு சொல்றோம். குடல் பகுதியில உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேன்ல சின்ன சின்ன இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. இப்போ குடல் பகுதி ரொம்ப சென்சிட்டிவா நிறைய பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரியான உணவு எடுத்தாலும் சரியா டைஜஷன் ஆகாது. மோஷன் போகும்போது கரெக்டா சொல்லுவாங்க, மோஷன் போயிட்டே வரேன், ஆனா டைஜஷன் ஆன மாதிரியே தெரியலையே, நான் சாப்பிட்ட உணவு அப்படியே போதே, இப்படியே இருந்தா என்னுடைய உடல்ல அதிகமான உடல் எடை இழப்பு ஏற்படுறத நம்ம பார்க்கறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நினைப்போம். பொதுவாக இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்றது எதனால ஏற்படுது? அதிகமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதிகமான உடல் சூடு, பித்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ உடல்ல அதிகமான பித்தம் இருந்து அதனால உடல் சூடு அதிகமாகி அதிகமாகி நம்மளுடைய குடல் பகுதியில இன்டர்னல் மியூக்கஸ்ல சின்ன சின்னதாக இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. அதே மாதிரி உடல் சூடு, பித்தம் அதிகரிக்கிறதுனால உடல் சூடும் நமக்கு நிறைய ஏற்படுறதுங்க. இந்த உடல் சூடு நம்ம தணிக்கணும் அப்படின்னா தான் அடுத்ததாக இந்த ஐபிஎஸ் அப்படின்ற ப்ராப்ளமும் நமக்கு வராமல் இருக்கும். இதனோடு தொடர்ந்து இன்னும் வேறு என்ன காரணத்தினால வரும்? அடிக்கடி அவுட் சைட் ஃபுட், இல்லை ரெகுலராக நான் அவுட் சைட் ஃபுட் தாங்க சாப்பிட்றேன், காரமா ஸ்பைசியா நான்வெஜ் இருக்கிற உணவுகள் எடுக்கிறேன், அடிக்கடி சோடா மாதிரியான கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த பானங்கள் குடிக்கிறது. நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் இந்த பானங்கள் குடித்தா நல்ல ஏப்பம் வந்து டைஜஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. இதில் இருக்கக்கூடிய கேஸ் தான் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது வெளியில் வரும்போது ஏப்பம் விடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் இது வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வயிறு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் லேயர்ஸ் மியூக்கஸை வந்து அது பாதிப்புக்கு உள்ளாகுது. இதனால வயிற்றுல அல்சர் ஏற்படுறதுக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு, ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் இது வந்து ஒரு காரணமாக இருக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, சோடா மாதிரியான பானங்கள் குடிக்கிறதையும் தவிர்த்துக்கோங்க. காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல நல்ல சூடா காஃபி ஸ்ட்ராங்கா குடிப்போம். காஃபியோ இல்லை டீயோ இந்த மாதிரி குடிக்கிறதுனாலையும் உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ உடல் அளவில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை நம்ம சரி செய்யறதுக்கு என்னங்க பண்ணலாம்? அப்போ இந்த மாதிரியான உணவுகள், காஃபி டீ குடிக்கிறது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கு. நேரம் தவறி சாப்பிட்றது, காலை உணவை பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது. காலை உணவு சரியா சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னாலும், இல்ல நேரம் கடந்து சாப்பிட்றது, காலை உணவு ஒரு 12 மணிக்கு, மதிய உணவு மாலை 4 மணிக்கு, இரவு உணவு இரவு 10 மணிக்கு மேல 11 மணிக்கு சாப்பிட்றேன், இப்படி இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்க உடல்ல ஆசிட் அதிகமாக செக்ரிட் ஆகி ஐபிஎஸ் கண்டிஷன் தாங்க வரும். இதை சரி செய்யறதுக்கு தினம்தோறும் காலையில எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஸோ டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக சீரகம் ஊற வைத்த தண்ணீர் குடிக்கலாம், சோம்பு ஊற வைத்த தண்ணீர் குடிக்கலாம். இந்த தண்ணீர்லயே கொஞ்சமாக பாதாம் பீசின், சரிங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசினை போட்டு காலையிலேயே அது குடிக்கும்போது வயிறுல இருக்கக்கூடிய எரிச்சல், அல்சர் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவே ஸ்டொமக்ல இன்னர் மோஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய அந்த புண்களை ஆற்றும்படி இருக்கணும். அந்த புண்களை ஆற்றும்படி இருந்தால் மட்டும்தான் இன்னர் மோஸ்ட் லேயர்ல நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த புண்கள் ஆற ஆரம்பிக்கும். அப்போ தொடர்ந்து இது எல்லாமே எடுக்க எடுக்க தான் நம்ம உடல்லையும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதிகமான உடல் சூடு இருந்துச்சுன்னா அதுவுமே குறைய ஆரம்பிக்குங்க. அப்போ ரெகுலரா இந்த மாதிரி தான் நம்ம உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி காலை உணவு நல்ல எண்ணெயில பொரித்து வறுத்த உணவுகள் இல்லாம ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி காரம் இல்லாத வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது.
ஸோ அப்ப இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, சிறுபருப்பு சேர்த்து எடுக்கக்கூடிய கூட்டு. ஏன்னா துவரம் பருப்புலாம் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, அதிகமான வாயுவை உற்பத்தி செய்யும். துவரை பருப்பா இருக்கட்டும், கடலை வகைகளாக இருக்கட்டும், அதிகமான புளிப்பு, கிழங்கு வகைகள் இது எல்லாமே சாப்பிடும்போது வாயுவை அது அதிகரிக்க செய்யும். அப்ப வாயுவை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த உணவுகள கட்டாயமாக நம்ம தவிர்த்துக்கணும். இப்ப இத தாண்டி வேறு என்னங்க சாப்பிடலாம்னா, நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், இதனோட சிறுபருப்பு சேர்த்து பூண்டு, சோம்பு, சீரகம், தேங்காய் இது எல்லாமே சேர்த்து கூட்டு மாதிரி வைத்து சாப்பிடலாங்க. ஸோ டெய்லி ஒரு ஒரு காய் சேர்த்து கூட்டா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம சுரைக்காய் எடுத்துக்கிறோம். வாழைத்தண்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். சௌசௌ, நூக்கல் இது எல்லாமே எடுக்க எடுக்க உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் குணமாகுது. அதிகமான உடல் உஷ்ணமும் நமக்கு தணிய ஆரம்பிக்குது. இதுல ஸ்பெஷலா நம்ம என்ன பண்ணலாம்னா, நெய், வெண்ணெய் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். ஸோ முற்றிலுமாக கம்ப்ளீட்டா காரமான உணவுகள கட்டாயம் தவிர்த்தே ஆக வேண்டும். அப்போ இந்த நெய்ய மருந்தாக எடுக்கும்போது, அப்போ சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த மணத்தக்காளி நெய், அதிமதுரம் நெய் இதை எல்லாமே நம்ம பயன்படுத்தலாங்க. ஸோ அப்படி நம்ம மணத்தக்காளி நெய்யோ, அதிமதுரம் நெய்யோ நம்ம பயன்படுத்தும்போது, குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும், முக்கியமாக பார்த்தோம்னா இந்த புண்களை ஆற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த வயிறு பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் உங்களுக்கு குணமாகணும்னா, இந்த அதிமதுரம் நெய்யை எடுத்துக்கலாம். ஸோ அதிமதுரம் இல்லைன்னா அதிமதுர பொடி வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து, அதுலயும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி, காலையிலும், இரவிலும் தொடர்ந்து எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐபிஎஸ் பிரச்சனை நமக்கு குணமாகுது. இதுல முக்கியமாக ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் எடுக்கணுங்க. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் எடுக்க எடுக்க தான் வயிறு பகுதியில இருக்கக்கூடிய இந்த ஐபிஎஸ், உள்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அல்சர் குணமாகுது. கொஞ்சம் மோர், நல்ல மோர் காலையில எடுத்துட்டு, இதனோட நம்ம கற்றாழை நல்லா வாஷ் பண்ணி அந்த கற்றாழையை இதனோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் பொடியும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு நல்லாவே குணமாக ஆரம்பிச்சிரும். ஐபிஎஸ் இருக்கு, அடிக்கடி மோஷன் போறேன் அப்படின்னா கவலை வேண்டாங்க. இந்த மருத்துவ குறிப்புகள ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.